ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி மோகன் சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா, வெள்ளிக்கிழமை வேலைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையிலே எந்திரிச்சு வாசக்கூட்டி சாணியும் தொளிச்சாச்சு. தொளிச்சதுக்கப்புறம் அதை விளக்கு மத்தெல்லாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அது அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி அங்கே எங்கேயுமா ஓடி ஒரு மாதிரியாக இருக்கும். அதை ரவுண்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலையே ஒரு சின்னதாக ஒரு கோலமும் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமமும் வாசலுக்கு வச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில். கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்னதாக கோலம் போட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு சரி போகலாம், மனசும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, சரி போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலு வெள்ளிக்கிழமை. காலையில் எழுந்திரிச்சி எக் ரைஸும் எக்கு ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எக் ஃப்ரைனா. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சக்கரை மாங்காய் தான் வச்சுருந்தேன். சக்கரை மாங்காய் பாப்பாவுக்கு மாங்காய் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும், சக்கரை மாங்காய்னாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி சக்கரை மாங்காய் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா எப்போவுமே செய்ய முடியாது, அதனால் இந்த தடவை சக்கரை மாங்காய் தான் செஞ்சு கொடுத்தேன். வேனுக்கு வேறு நேரம் ஆகுதுன்னு பாப்பா சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேணும் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு எடுத்து கொடுத்து உடனே பசங்களும் போயிட்டாங்க. பாப்பா வேனில் போவாள், தம்பி ஆட்டோவில் போவான். வேனு தான் சீக்கிரம் வந்துடும், ஆட்டோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். போய் கொஞ்ச நேரத்துலையே வேணும் வந்துருச்சு. அதோட பாப்பா போய் வேனில் அனுப்பி விட்டுட்டு தம்பிக்கும் அப்படியே ஆட்டோ அங்கே கிடந்துச்சு, அதெல்லாம் அவனையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு விளக்கு ஜாமான்லாம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு விளக்கு ஜாமான் எல்லாம் விளக்கி வச்சாச்சு. சாமி மடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு இதெல்லாம் விளக்கி வச்சுட்டு மஞ்சள் குங்குமமும் விளக்குல வச்சாச்சு. வச்சுட்டு சரி அம்பகத்தூர் காளியம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. சரி போய் ரொம்ப நாளாவது அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் எத்தனை பேர் அம்பகத்தூர் காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் காரைக்கால் தான், அதனால் பக்கமாக இருக்கும், அதனால் அடிக்கடி போவோம் அம்பகத்தூர் கோயிலுக்கு. நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கோவில் வாசல்லையே அந்த அண்ணன்ட்டையே அர்ச்சனை ஜாமாவும் வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் வீடியோ அவ்வளோவா எடுக்கலை. ஏதோ தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். அது ஃபஸ்ட் டைமாக இருக்கும் வேறு, கொஞ்சம் பயமாக இருந்தது, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயும் போய் அர்ச்சனை பண்ணதெல்லாம் எடுக்கலை, விளக்கு போட்டதை மட்டும் எடுத்திருந்தேன் வீடியோவாக. கோயில் நல்ல பெருசாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கோயில் நல்ல பெருசாக இருக்கும் இடம்லாம். நான் நிறைய தடவை போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு, நல்லா சக்தி வாய்ந்த சாமி, நிறைய பேர் வருவாங்க இங்கே. அதுக்கப்புறம் அம்மா இன்றைக்கி அன்னதானம் சாப்பிட்டு போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போனதே இல்லை அன்னதானம்லாம், அதனால் அன்னதானத்துக்கும் போயாச்சு. போய் பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய க்யூ உட்காந்துருந்தாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே உட்காந்துருக்க டைம் ஆகும்னு சொல்லிட்டு சைடில் எல்லாம் கோவில் இடத்துல நிறைய மரம் இருந்துச்சு. இந்த பக்கத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அந்த கோயிலுக்கு வருவேன், அந்த பக்கமே போயிடுவேன், அந்த பக்கமெல்லாம் வந்ததில்லை. பார்த்தா தென்னை மரம், அதுக்கப்புறம் வேப்ப மரம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்தால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆட்டோவுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லவும் எல்லோரும் கூப்பிடவும் கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பியாச்சு, நேரம் வேறு ஆயிடுச்சா, அதனாலே கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு சாமிக்கு விளக்குல பூ போட்டுட்டு விளக்கும் வச்சாச்சு. விளக்கு வச்சுட்டு சைடில் தான் வச்சுருந்தேன், ஜன்னலில் தான் செல்லை வச்சுருந்தேன், அதனால தான் ஒரு மாதிரி சைடாக தெரிகிற மாதிரி இருக்கும். சாமி மடத்துக்கு நேராக வைக்க முடியல, அதனால் சைடில் வச்சுருந்தேன். விளக்கு வச்சுட்டு அப்புறமா அந்த சாமியை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமையில் விளக்கு வச்சுட்டு அந்த சாமியை பூவோடு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். அப்படியே விளக்கு வச்சுட்டு சாமிக்கு நேராக உட்காந்து சாமி முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடி மனசில் தெய்வத்தை வச்சு வணங்கினாலே நமக்கு வந்த கஷ்டம்லாம் அப்படியே போகிற மாதிரியே இருக்கும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.